தமிழக வெற்றி கழகத்துக்கு நிகழும் துரோகங்கள், அதிர்ச்சி தகவல். இன்றைய பரபரப்பான அரசியல் சூழலில் ஒவ்வொரு நிமிடமும் நம்மள பிரேக்கிங்லேயே வச்சுருக்காங்க. பல வருடமாக மக்கள் பணியில் ஈடுபட்டு வந்த நடிகர் விஜய் அவர்கள் 2 வருடங்களுக்கு முன்னால் மக்களை நேரடியாக சந்திக்கிறதுக்காக கட்சி ஆரம்பித்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருந்தார். இதுதான் அவர் சந்தித்த முதல் தேர்தல். இந்த தேர்தலில் கூட்டணி இல்லாமல் 234 தொகுதியும் அவருடைய கட்சி வேட்பாளர்களை அறிவித்தார். அதில் 100க்கும் மேற்பட்ட தொகுதியில் அவர் வென்றான்றது மக்கள் எல்லாருக்குமே அறிஞ்ச ஒரு விஷயம்தான். எதிரே களத்தில் இருந்த தமிழ் மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான 2 பெரிய கட்சிகளை இவர் இந்த தடவை தனிச்சு நின்று எதிர்த்து நின்று போட்டியை கண்டார். மக்களுக்கு வேறு யார் மேலே இருந்தோ அதிருப்தியோ நம்பிக்கை இல்லா ஒரு நிலையிலேயோ வாக்குகள் எல்லாமே, மக்களுடைய வாக்குகள் எல்லாமே தாவைக்கா பக்கம் திரும்பிச்சு. இன்னும் தெளிவாக சொல்லணுன்னாக்கா, ரிசல்ட் வெளிவர்ற வரைக்கும் இந்த வெற்றி யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக தான் இருந்தது. இந்த வெற்றி எப்படின்னா, சூரியவம்சம் படத்தில் கடைசியாக சின்ன சரத்குமார் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பா பேரில் ஓப்பன் பண்ணுவார். அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்காக குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க. அதே போல தான் வீட்டில் இருந்த சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே அவங்களுக்குள்ள கலந்துக்காமலேயே தாவேக்காவுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதுதான் இந்த இமாலய வெற்றிக்கு முழுதுணையாக இருந்திருக்கு. அரசியல் வல்லுநர்களாக இருக்கட்டும், அரசியல் சாணக்கியர்களாக இருக்கட்டும், யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி தான் இந்த வெற்றி விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. 3 கட்சியிலும் முதல் வேட்பாளர்களாக தாவைக்காவில் விஜய் அவர்களும், டிஎம்கேயில் நம்ம திரு ஸ்டாலின் அண்ணா அவர்களும், அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் முதலமைச்சர் வேட்பாளராக நம்ம களம் கண்டார்கள். அதில் பெரும்பான்மையாக தொகுதிகளை கைப்பற்றி விஜய் அவர்கள் முதலமைச்சர் நாட்களில் உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகிருக்கு. அதே போல் எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய முக ஸ்டாலின் அண்ணா அவர்கள் இன்றைக்கி தோல்வி அடைஞ்சதுனால அவராலையும் இந்த கட்சியை நேரடியாக நிர்வாகம் பண்ண முடியாத ஒரு சூழல். எடப்பாடி அண்ணன் வெற்றி பெற்று இருந்தாலும் அவராலையும் எதிர்க்கட்சியாகவோ இல்லை முதலமைச்சர் நாட்களையோ உட்கார முடியாத ஒரு சூழலை தமிழகம் பரபரப்பான ஒரு சூழ்நிலை களம் காண்டுட்ருக்கு. தாவைக்காக கிடைச்ச வெற்றியிலேருந்து மக்கள் ஏதோ மாற்றத்தை விரும்புகிறாங்கன்றது தெளிவாக தெரியுது. அப்போது விஜய் அவர்கள் மேலே மக்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே, அதில் எந்த மாற்று கருத்தோ இருக்க வாய்ப்பில்லை. தாவைக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு நிறைய எதிர்ப்பு அலைகள் அங்கங்கே நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு எதிராக நிறைய செயல்பாடுகளும் நிகழ்ந்துட்டுருக்குன்றதை நம்ம நாளிதழ் மூலமாகவோ இல்லை அரசியல் நிபுணர்கள் மூலமாகவோ நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. மக்கள் ஒருத்தர் நம்பி ஒரு மாற்றத்துக்காக ஒருத்தர்கிட்ட ஆட்சியை ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஆட்சி இது முரண்பாடாக வேறு ஏதாவது செயல்கள் ஏதேனும் நடந்தால், இன்றைக்கு 234 தொகுதியில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வெற்றி பெற்ற தாவேக்கா கண்டிப்பாக அவங்களாம் மக்களுடைய பிரதிநிதிகள் தான், மக்களுக்காக கண்டிப்பாக பணியாற்ற தான் போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்கேஸ் அவங்களால சிஎம் சீட்டில் உட்கார முடியல அப்படின்ற ஒரு தருணம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி அந்த 5 ஆண்டுகள் கழித்து திருப்பி அவங்க எலெக்ஷனில் பார்க்கும்போது கண்டிப்பாக நிச்சயமாக 234க்கு 200க்கும் மேலே மக்கள் அவர்களுக்கு பரிசளிப்பார்கள் தொகுதிகளை. மக்கள் மாற்றத்தை விருப்பப்படுறாங்க. இன்னொருத்தர் ஆட்சி முறையை அவங்க பார்க்கணுன்றத ஆசைப்படுறாங்க. இதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தி முடக்கும் போது மக்கள் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. இதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னாக்கா, நம்ம முன்னாள் முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் தோல்வியுடன் கண்டிப்பாக தாவைக்கா தலைவரும் நினச்சிருக்க மாட்டார். அவர் எதிர்த்து செயல்படணும்னு தான் வந்தாரே தவிர அவர் தோல்வி அடையணும்னு ஒருபோதும் அவர் நினைக்கல. அவர் மட்டும் இல்லை, அந்த அதிர்ச்சியிலேருந்து மக்களும் மீளாமல் தான் இருந்துகிட்ருக்காங்க. மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சூழலில் இப்போ நிற்கிற துரோகத்துக்கு நடுவில் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு தாவேக்கா தலைவர் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருவாரா என்பதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இந்த அரசியல் சூழலை பற்றி உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்டில் தெரிவிச்சுட்டு போங்க.